டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். செப்டம்பர் 17, 2024 விரிவான தினசரி வானிலை அனுமானம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக நேற்றைய நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 40.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மதுரையில் 39.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், நாகப்பட்டினத்தில் 39.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக பதிவாகி வருகிறது. அதே போல கோடை காலம் போன்ற ஒரு வெப்பமான சூழலும் தொடர்ந்து வருகிறது. வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தொய்வு நிலையிலே காணப்பட்டு வருகிறது மேற்கு கடற்கரையோர மாநிலங்களில். அதே போல வறண்ட காற்றின் ஆதிக்கமும் அதிகரித்து காணப்படுகிறது அரபிக்கடல் பகுதிகளில். இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய ஈரப்பதத்தை மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய சலனங்கள் தொடர்ந்து ஈர்த்து வருகிறது. கடல் சார்ந்த அலைவுகளின் தாக்கம் தொடர்ந்து மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதிகளிலேயே நிலவி வருவதையும் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு சாதகமற்ற வானிலை அமைப்பின் காரணமாக, வறண்ட காற்றின் ஊடுருவல் காரணமாக தமிழகத்தில் வறண்ட வானிலையுடன் பகல் நேரத்தில் வெப்பமான சூழல், பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்தும் கோடை காலம் போன்ற ஒரு வெப்பமான நிலை பகல் நேரத்தில் அடுத்த 10 நாட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இம்மாத இறுதி வரைக்குமே இந்த வெப்பமான சூழல், ஒரு கோடை காலம் போன்ற வெப்பமான நிலை பகல் நேரத்துல அப்படிங்கிறது தொடர்ந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் முதல் வாரம் முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை தீவிரமடையக்கூடும். அக்டோபர் முதல் 2 வாரங்கள்ல தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல வெப்பச்சலன மழை பரவலாக அதிகரித்து பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. அடுத்த 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும். வறண்ட காற்றின் ஊடுருவல் காரணமாக காற்றின் போக்கிலேயே ஒரு வெப்பமான ஒரு வறண்ட காற்றின் போக்குமே நிலவக்கூடும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மேற்கு பகுதி போன்ற மாவட்டங்கள்லாம் மாலை இரவு நேரங்கள்ல வெப்பச்சலன இடிமலை எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு ஊர்ல மழை பதிவாகும். ஒரு ஊர் 2 ஊர்ல, அதாவது இன்றைய தினம் சென்னையில எங்கேயோ ஒரு 20 கிலோமீட்டர் மழை பெஞ்சிச்சுன்னா அதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழை. நாளைய தினம் பாத்தீங்கன்னா டெல்டால மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு 20-30 கிலோமீட்டர்ல ஒரு மழை பெய்யும். அந்த மழைப்பொழிவு ஒரு 30 நிமிடம் தான் நீடிக்கும். அது போன்று ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே இந்த அதீத வெப்பம் பகல்ல நிலவுவதன் காரணமா ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் பதிவாகும். அது ஒரு நாள் சென்னையில பதிவானா மறுநாள் டெல்டால பதிவாகும். அடுத்த நாள் காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல அந்த பகுதிகளில் பதிவாகும். அது போன்ற மழை தான். இந்த மழைப்பொழிவு விவசாயத்திற்கோ அல்லது பிற நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்கோ இது போன்றவற்றைக்கெல்லாம் பயனுள்ளதா அமையாது. அதன் காரணமா விவசாயிகள், சம்பா பணிகள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள், விதைத்தவர்கள் தண்ணீர் வைப்பதே நல்லது. மழைக்காக காத்திருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு வேலை. தற்போதைய நிலையில பரவலான மழைக்கோ ஒரு குறிப்பிடத்தக்க மழைக்கோ வாய்ப்பில்லை. தினசரி அதீத வெப்பத்தின் காரணமா கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எங்கோ ஒரு சில இடங்கள்ல இடிமின்னல் மழை பதிவாகும். அது ஒரு நாள் பதிவாயிட்டா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு மறுநாள் அந்த பகுதியில மழை பதிவாகாது. அடுத்து மறுபடியும் மீண்டும் வறண்ட வானிலை. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வடக்கு மாவட்டங்கள் அல்லது இது மாதிரிதான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே வறண்ட வானிலை தான். ஓரிரு இடங்கள்ல மாலை நேரத்துல இடிமலை. நன்றி.